அம்புலிமாமா ராமாயணம் 58ஆம் பாகம். கார்த்தவீர்யார்ஜுனனிடம் பிடிபட்டு விடுதலை ஆன பின்பும் ராவணனின் அகந்தை அடங்கவில்லை. அவன் உலகம் முழுவதும் சுற்றித் திரிந்து பலசாலிகளான அரக்கர்களையும் மனிதர்களையும் போருக்கு அழைத்துக் கொண்டிருந்தான். ஒருமுறை அவன் கிஷ்கிந்தைக்குச் சென்று வாலியை போருக்கு அழைத்தான். வாலியின் அமைச்சரான தாரன் ராவணனிடம், ராவணா, தற்போது வாலி கிஷ்கிந்தையில் இல்லை. மிகை வானரங்கள் உன்னோடு போர் செய்ய போதுமானவை அல்ல. வாலி சந்தியாவந்தனம் செய்ய 4 சமுத்திர கரைகளுக்கும் சென்றிருக்கிறான். இதோ இந்த எலும்பு குவியலை பார். அது வாலியின் கையில் மடிந்தவர்களின் எலும்பு குவியல். நீயும் அந்த குவியலில் சேர விரும்பினால் சிறிது பொறுத்திரு. வாலி விரைவில் திரும்பி வருவான். அல்லது அவ்வளவு அவசரமாக இருந்தால் தெற்கு சமுத்திர கரைக்குச் சென்று அங்கேயே வாலியின் கையில் விரைவாக இறந்துவிடலாம் என்றார். ராவணன் தாரரை திட்டிவிட்டு புஷ்பக விமானத்தில் தெற்கு சமுத்திர கரைக்குச் சென்றான். அங்கே அவனுக்கு மேரு மலையைப் போன்ற வாலி சந்தியாவந்தனம் செய்வதை பார்த்தான். ராவணன் சற்று தொலைவில் புஷ்பக விமானத்தை இறக்கி வாலியை பின்னாலிருந்து பிடிக்கும் எண்ணத்துடன் அடிச்சத்தம் கேட்காதபடி வாலியை அணுகினான். ஆனால் திடீரென்று வாலி பின்னால் திரும்பி ராவணனை பார்த்து அவன் எண்ணத்தை புரிந்து கொண்டும் ஏதும் தெரியாதது போல் இருந்துவிட்டான். ராவணன் அருகில் வந்ததை அறிந்தவுடன் வாலி கருடன் பாம்பை பிடிப்பது போல் ராவணனை பிடித்து தன் கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு விற்றென்று ஆகாயத்தில் எழும்பினான். ராவணனை விடுவிக்க வேண்டுமென்று அவனது அமைச்சர்கள் கூச்சலிட்டபடி வாலியை தொடர்ந்தனர். ஆனால் சிறிது தூரம் சென்று வாலியை எட்ட முடியாமல் சோர்ந்து அவர்கள் திரும்பிச் சென்றுவிட்டனர். அதுவே நல்லதாயிற்று. இல்லையெனில் அவர்கள் வாலியிடம் சிக்கி உயிரோடு தப்பியிருக்க மாட்டார்கள். வாலி ராவணனை தன் கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு மேற்கு சமுத்திர கரையில் இறங்கி அங்கே நீராடி சந்தியாவந்தனம் செய்து வடக்கு சமுத்திரத்திற்கு சென்றான். அதன் பிறகு கிழக்கு சமுத்திரத்திற்கு சென்றான். எல்லா சமுத்திரங்களிலும் சந்தியாவந்தனம் செய்து முடித்து வாலி ராவணனுடன் கிஷ்கிந்தைக்கு திரும்பி வந்தான். கிஷ்கிந்தையில் உள்ள நந்தவனத்தில் வாலி ராவணனை கீழே இறக்கி சிரித்துக் கொண்டே, என்ன ராவணா, எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டான். ராவணன் வாலியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, உன்னை போன்ற பலசாலியும் வேகமானவனும் இந்த சிருஷ்டியில் வேறொருவர் இல்லை. என்னை பிடித்து 4 சமுத்திரங்களிலும் நீ ஒருவனை மூழ்கடிக்க முடிந்தது. உன் சக்தி அபூர்வமானது. நான் உன்னுடன் அக்னி சாட்சியாக நட்பு கொள்ள விரும்புகிறேன் என்றான். அப்படியே அக்னியை ஏற்படுத்தி இருவரும் கட்டியணைத்துக் கொண்டு சகோதர நட்பை ஏற்றுக்கொண்டனர். ராவணன் கிஷ்கிந்தையில் 1 மாதம் தங்கி சுக்ரீவன் பெறும் அனைத்து மரியாதைகளையும் பெற்றான். பிறகு ராவணனை அவனது அமைச்சர்கள் வந்து இலங்கைக்கு அழைத்துச் சென்றனர். அகத்தியர் ராமர் வசம் இந்த நிகழ்வை கூறி, ராமச்சந்திரா, உன் கை ஒரு அம்பினால் மடிந்த வாலி அத்தகைய அளவில்லா பலம் பொருந்தியவன் என்றார். அதற்கு ராமர், அகத்திய மகாமுனிவரே, வாலியின் பலமும் ராவணனின் பலமும் அபூர்வமானது என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் என் கருத்தில் அனுமன் இவர்களை காட்டிலும் சக்தி வாய்ந்தவராக தோன்றுகிறார். அவர் 100 யோஜன சமுத்திரத்தை தாண்டியதுமன்றி ராவணனின் இலங்கையில் உள்ள அந்தப்புரத்திற்குள் மிக எளிதாக பிரவேசித்து எத்தனையோ அரக்க வீரர்களை தனியாக கொன்று இலங்கை நகரத்தை தீயிட்டவர். அவர் செய்த சாகசங்கள் 3 உலகங்களிலும் எவருக்கும் சாத்தியமில்லை என்று தோன்றுகிறது. அவ்வளவு மகா பலசாலி. வாலியை கொல்லாமல் தன் அரசனான சுக்ரீவன் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டே இருந்தார். இந்த என் சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் என்று வேண்டினார். அதை கேட்ட அகத்தியர், ராமச்சந்திரா, அனுமனை பற்றி நீ சொன்னதெல்லாம் உண்மையே. அத்தனை பலசாலியும் வேகமானவனும் புத்திசாலியும் வேறொருவர் இருக்க முடியாது. அவர் மிகச்சிறிய வயதிலேயே எத்தனையோ அற்புதங்களை செய்தார். ஒருவேளை அவருக்கு அந்த விஷயங்கள் நினைவில் கூட இருக்காது. ஆனால் முனிவர்கள் அவருக்கு பால பருவத்திலேயே சாபம் கொடுத்தார்கள். அவரின் விசித்திரமான கதையை சொல்கிறேன் என்று இவ்வாறு கூறினார். அனுமனின் தந்தை கேசரி மேரு மலையின் மீது ஆட்சி செய்து வந்தார். அவரது மனைவி அஞ்சனை. அவர் வாயுதேவரால் அனுமனை பெற்றார். குழந்தையான அனுமனை அவர் ஓரிடத்தில் படுக்க வைத்து பழங்கள் பறிக்க காட்டுக்கு சென்றார். அதற்குள் அனுமனுக்கு பசியெடுத்து அழத் தொடங்கினார். அப்பொழுது கிழக்கு மலையில் சிவப்பாக சூரிய பிம்பம் உதயமானது. அது ஏதோ ஒரு பழம் என்று நினைத்து அதை பிடிப்பதற்காக அந்த சிசு ஆகாயத்தில் பறந்து செல்லத் தொடங்கியது. சூரியனுக்கு எதிராக செல்லும் மற்றொரு சூரியனை போன்ற அனுமனை பார்த்து தேவர்களும் தானவர்களும் யட்சர்களும் திகைப்படைந்தனர். ஏனெனில் அப்பொழுதே அவரின் வேகம் வாயு வேகத்தையும் கருட வேகத்தையும் மிஞ்சியிருந்தது. அவ்வாறு சூரியனை நோக்கி பறந்து செல்லும் தன் மகனின் பின்னால் வாயுதேவரும் ஓடி அந்த சிசுவுக்கு சூரியனின் வெப்பம் தாக்காமல் குளிர்ந்த துளிகளை தூவியபடி சென்றார். இவ்விதம் தன்னை நெருங்கும் பால அனுமன் மீது சூரியனும் தன் வெப்பத்தை காட்டவில்லை. அது மட்டுமல்லாமல் அனுமன் சூரியனை அடையும் சமயத்தில் சூரியனை பிடிப்பதற்காக ராகுவும் சூரியனின் ரதத்தின் மீது வந்தான். ராகுவை பார்த்தவுடனேயே அனுமன் சூரியனை விட்டுவிட்டு ராகுவை பிடிக்கச் சென்றார். ராகு பயந்து ஓடிச் சென்று இந்திரனிடம், இந்திரா, என்ன இது அநியாயம்? கிரகண காலமாதலால் நான் சூரியனை விழுங்கச் செல்லும் நேரத்தில் அங்கே மற்றொரு ராகுவை அனுப்பினாய்.
அவன் சூரியனுடன் சேர்த்து என்னையும் பிடித்து விழுங்க பார்த்தான் என்றான். உடனே இந்திரன் ராகுவை அழைத்துக் கொண்டு ஐராவதத்தின் மீது சூரியனிடம் வந்தார். இன்னும் அங்கேயே இருந்த அனுமன் ராகுவை பார்த்தவுடனேயே பிடிக்க வந்தார். இந்திரா, காப்பாற்று காப்பாற்று என்றான் ராகு. நான் இவனை கொல்கிறேன், பயப்படாதே என்று இந்திரன் ராகுவிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அனுமன் ஐராவதத்தை பார்த்து அது ஏதோ வெள்ளை நிறப்பழம் என்று நினைத்து அதன் மீது பாய்ந்தார். இந்திரன் தன் கையில் இருந்த வஜ்ராயுதத்தால் மெதுவாக அனுமனை அடித்தார். அந்த அடியில் பால அனுமன் ஒரு மலையின் மீது விழுந்தார். அவரின் இடது தாடை நொறுங்கியது. தன் மகனை அடித்ததற்காக இந்திரன் மீது கோபம் கொண்டு வாயுதேவர் உலகமெங்கும் உலாவுவதை நிறுத்தி தன் மகனை தூக்கிக் கொண்டு ஒரு மலை குகையில் அமர்ந்துவிட்டார். அனைத்து பிராணிகளும் மூச்சு திணறின. கந்தர்வர்களும் தேவர்களும் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர். பிரம்மா அவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வாயுதேவர் இருந்த குகைக்குச் சென்றார். பிரம்மா முதலியவர்களை கண்டவுடன் வாயுதேவர் தன் மகனை தூக்கிக் கொண்டு வந்து பிரம்மாவின் கால்களில் விழுந்தார். பிரம்மா கையால் தடவி கொடுத்தவுடன் உயிர் பிரியும் நிலையில் இருந்த அனுமன் மீண்டும் பழையபடி ஆனார். வாயுதேவர் மகிழ்ச்சியடைந்து மீண்டும் உலகம் முழுவதும் சஞ்சரிக்கத் தொடங்கினார். வாயுதேவரை மேலும் மகிழ்விக்கும் எண்ணத்துடன் பிரம்மா திக்குப்பாலகர்களை அனுமனுக்கு வரமளிக்கச் சொன்னார். தம்மால் ஹனு, அதாவது தாடை அடிபட்டதால் அவருக்கு அனுமன் என்று பெயரிட்டு இனி எக்காலத்திலும் அவருக்கு வஜ்ராயுதத்தால் பாதிப்பு ஏற்படாது என்று இந்திரன் வரமளித்தார். சூரியன் அனுமனுக்கு தன் தேஜஸில் ஒரு விழுக்காடு அளித்தார். அனுமன் சிறந்த சொற்பொழிவாளராகவும் மகா பண்டிதராகவும் ஆகும்படி வரமளித்தார். அனுமனுக்கு ஜலகண்டம் இல்லாமல் வருணனும் காலதண்டத்தால் மரணம் இல்லாமல் யமனும் தன் கதாயுதத்தால் அனுமனுக்கு ஆபத்து ஏற்படாமல் குபேரனும் வரமளித்தனர். தம்மாலோ தமது அஸ்திரங்களாலோ அனுமனுக்கு ஆபத்து இல்லாமல் சிவபெருமான் வரமளித்தார். பிரம்மதேவனும் விஸ்வகர்மாவும் அவ்வாறே வரமளித்தனர். இந்த வரங்களினால் அனுமன் எதிரிகளுக்கு பயங்கரமானவராகவும் போரில் தோல்வியற்றவராகவும் காமரூபியாக நினைத்த இடத்திற்கு செல்லும் சக்தியுடையவராகவும் ஆனார். வாயுதேவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதன் பிறகு அனுமன் அளவற்ற பலம் பொருந்தியவராகி அச்சமின்றி சஞ்சரித்து ஆசிரமங்களில் உள்ள முனிவர்களுக்கு பல இன்னல்களை விளைவித்து வந்தார். அவர் தேவர்களிடம் வரம் பெற்றவர் என்று தெரிந்த முனிவர்கள் அவர் தமது நாருடைகளையும் வேள்விகளையும் பானைகளையும் புள்ளிமான் தோள்களையும் நாசம் செய்த போதிலும் பார்த்தும் பார்க்காதது போல் இருந்துவிட்டனர். ஒருபுறம் கேசரியும் மறுபுறம் வாயுதேவரும் வேண்டாமென்று சொல்லியும் அனுமன் தன் குறும்புத்தனத்தை விடவில்லை. இறுதியில் மகரிஷிகள் அனுமன் மீது கோபம் கொண்டு உன் பலத்தை பார்த்து தானே நீ இந்த அட்டூழியங்களை செய்கிறாய், வேறொருவர் சொன்னால் ஒழிய உன் பலம் உனக்கு தெரியாமல் போகட்டும் என்று அவருக்கு சாபமிட்டனர். அதன் பிறகு அனுமன் தன்னிலை தானறியாமல் புத்திசாலியாக ஆசிரமத்தில் இருந்து வந்தார். அந்த சமயத்தில் வாலி சுக்ரீவர்களின் தந்தை ரிக்ஷரஜசு வானர அரசனாக இருந்து காலமானார். அப்பொழுது வானரங்கள் மூத்தவரான வாலிக்கு முடிசூட்டி இளையவரான சுக்ரீவனை இளவரசனாக்கினார்கள். அனுமனுக்கும் சுக்ரீவனுக்கும் சிறுவயதிலேயே பிரிக்க முடியாத நட்பு ஏற்பட்டது. ஆனால் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பகை ஏற்பட்டு சுக்ரீவன் பல இன்னல்களை அனுபவித்தபோது அனுமன் தன் பலம் தானறியாத காரணத்தால் அவருக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியவில்லை. இவ்விதம் அனுமனின் கதையை ராமர் வசம் கூறி அகத்திய மகாமுனிவர், ராமச்சந்திரா, இந்த அனுமன் எத்தகைய சக்தி கொண்டவர் என்று நினைக்கிறாய்? அவர் இலக்கணம் கற்க விரும்பி சூரியனுடன் உதயகிரி முதல் அஸ்தகிரி வரை சுற்றி வந்தவர். எந்த கலையிலும் இவருக்கு நிகரானவர் இல்லை. இவர் வருங்கால பிரம்மன் என்றார். இவ்விதம் அனுமனின் கதையை கேட்ட ராமர் அகத்தியரிடம், சுவாமி, வாலி சுக்ரீவர்களின் தந்தையான ரிக்ஷரஜசு யார்? அவர்களின் தாய் யார்? அந்த வரலாற்றையும் கூறினால் மகிழ்ச்சியடைவேன் என்றார். அம்புலிமாமா ராமாயணம் 58ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.